அனைவருக்கும் வணக்கம்பா. ஸோ இன்னையோட யூடியூப் செஷன்ல நம்ம இந்த சைக்காலஜி பார்ட் டிஎன்பிஎஸ்சி எஸ்சி அண்ட் பிசி எக்ஸாம்ல ஒரு முக்கியமான சில வினாக்களை பார்க்க போறோம். அதுல பகுதி 2 என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ரைட்டாப்பா, இந்த பகுதி 2ல ரைட்டாப்பா இது ஒரு பேசிக்கா தான் இருக்கு. காமன் பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 36, 60, 72 பார்த்தோன்னே சொல்லலாம். இந்த 3த்துக்கு காமனா என்னெல்லாம் டிவைட் ஆகும்பா? 2 டிவைட் ஆகும், 3 டிவைட் ஆகும், 4 டிவைட் ஆகும். பெரிய நம்பரா சொல்லணும்னா ஷார்ட்டா 12 வகுப்படும்பா. இந்த 3 எண்களுமே எதால வகுபடக்கூடிய எண்கள்லாம் 12. இதான் HCFன்னு சொல்லும். அப்ப 12ஓட காரணிகள் என்னப்பா? 3 × 2 × 2 அவ்வளவுதானப்பா. இந்த 3தோடைய பொது காரணி என்னன்னு கேட்டா 12 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா? அடுத்த கேள்வி பாருங்கப்பா. ஒரு 2 நம்பருக்கான கோ பிரைம் HCF என்ன சொல்லுவாங்கன்னா 1பா. கோ பிரைம்னா என்ன? பகா காரணி, இணை பகா எண்கள், சார்பகா எண்கள் அப்படின்னா என்னன்னப்பா? அது பிரைம் நம்பரா இருக்கணும்லாம் அவசியம் இல்லப்பா. 2 நம்பருக்கான HCF எடுத்தா 1ன்னு வரலாம். இப்போ ஒரு 18,25 வச்சுங்களேன். 25ல காரணி 5, 5, 18ல காரணி 3, 3, 2. இதுக்கு பொதுவாக வரக்கூடிய காரணி 1. அதனால அது பகா எண்ணாதான் இருக்குன்னு அவசியம். என்ன நம்பர் வேணாலும் இருக்கலாம்பா. அந்த எண்களுக்கான HCF 1ஆ இருந்தா அந்த எண்களை கோ பிரைம் சார்பகா எண்கள் அப்படின்னு அழைக்கலாம். அப்ப HCF 1 எனில் அந்த எண்கள் சார்பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுப்பா. இப்ப இந்த கேள்வியில அவன் என்ன சொல்றான்? ஒரு 4 ஆப்ஷன்ல எந்த எழுத்துக்கள் வித்தியாசமாக இருக்கு அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கிறோம். ரைட்டாப்பா, இது எப்படி சால்வ் பண்ணலாம்? ஈஸியா இருக்கு. சி டியா மாறும். அப்ப அடுத்த எழுத்தா இங்க ஆர் டியா மாறுது, நடுவுல எஸ் மிஸ் ஆயிருக்கா? இங்க பாருங்க. ஏ பியா மாறுதா, அடுத்த எழுத்து அதே செட்டா? இங்க பி கியூஆ மாறுதுன்னா அடுத்த எழுத்துங்களா? அடுத்து இங்க இ எஃப் மாறுது, யூ வியா மாறுது. அப்ப இது ரெண்டும் சேமா இருக்கா? ஜி ஹெச்ஆ மாறுது, டபிள்யூ எக்ஸா மாறுது. 3 ஒரே குரூப்பா இருக்கா? அப்ப வித்தியாசமான கூடியது தானே. ஆட் மேன் அவுட் தானே கேட்கிறான். சூஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அதர்ஸ் தானே. அப்ப ஏன் இது மட்டும் டிஃபரெண்டா இருக்குவா? அங்க ஒரு எழுத்து நடுவுல விட்டுட்டான். மத்தெல்லாம் அடுத்தடுத்த எழுத்துக்கள். 1ஆவதுல இருந்து 3ஆவதுக்கு போறோம், 2ஆவதுல இருந்து 4ஆவதுக்கு போறோம். ரைட் வா. கேள்வி எண் 14க்கு வாங்க. இதுல எது வித்தியாசம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்ப H கேவா மாறும்பா. நடுவுல என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கா? ஐ ஜே 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கா? இங்க என் கியூ அப்படின்னா ஓ பி 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கா? இதுக்கு வாங்குப்பா. ஐ டு எல்னா ஜே கே 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கா? இங்க பி கியூ 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கு. இங்க எடுத்தீங்கன்னா கே எல், இங்க என்னவா இருக்கு? கியூஆர் 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கு. இங்க பாருங்க பி சி, இங்க என்னவா இருக்கு? ஹெச் ஐ. ரைட்டாப்பா. ஏபிசி பார்த்தோம், இங்க ஹெச்ஐ. ஓகேங்களா? ஹெச்ஐ ஜே. அப்ப இதுல எது வித்தியாசமான ஓகேங்களா எழுத்துக்குழு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ரைட்டா? ஓகேப்பா. ஓரளவுக்கு எல்லாமே லாஜிக் வந்துருச்சு. அப்ப என்ன பண்ணும்போது எல்லாம் சேமா இருக்கா? அப்ப இந்த எழுத்தை நம்ம பார்க்கணும். K2 என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும். நடுவுல LM 2 எழுத்து. இங்க L2O அப்படின்னா என்னப்பா இருக்கு? MN 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கு. இங்க M2Pனா நடுவுல NO மிஸ் ஆயிருக்கு. இங்க D2Gனா இங்க EF மிஸ் ஆயிருக்கு. ரைட்டா? அப்ப எது வித்தியாசமா? எல்லாமே ஒரே மாதிரியா தான் இருக்கு. ரைட்டா? இல்லைன்னா வேற எப்படி நம்ம வித்தியாசப்படுத்தலாமா? எல்லாத்துலயும் வவ்வல்ஸ் இருக்கு. ஆப்ஷன் சில வவ்வல்ஸ் இல்ல. இப்படி வேணா வித்தியாசப்படுத்தலாம். இன்னும் கிளாரிட்டிக்கு வேணா ஒரு நம்பரை போட்டுடலாம்பா. இதுல என்ன பண்ணலாம்னா ஹெச்னா 8, கேனா என்னப்பா 11, என்னன்னா 14, கியூனா 17. 3 3 ஆட் ஆயிட்டே வருதுப்பா. இங்க வந்தீங்கன்னா 9, 12, 15, 18பா. ரைட்டா? இதுவும் 3 3 ஆட் ஆகுதுப்பா. இங்க வந்தா 10, 13, 16, 19. இதுவும் 3 3 ஆட் ஆகுது. 1, 4, 7, 10. இதுவும் 3 3 ஆட் ஆகுது. எல்லாமே ஒரே கான்செப்ட்ல ஏதாவது வித்தியாசப்படுத்தி ஆகணும். இங்க வேற வழி இல்லாம எப்படி வித்தியாசப்படுத்தி பார்க்கலாம் அப்படின்னா ரைட்டாப்பா. இதுல 2 வவ்வல்ஸ் இருக்கு, இதுல 2. ரைட்டா? ரைட்பா. இந்த கேள்வி மட்டும் நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டி இருக்குப்பா. ரைட்டா? இந்த கேள்விக்கான விடையை நம்ம ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரே குரூப்பா இருக்கு. நம்ம ஜெனரலா வித்தியாசப்படுத்தணும். வித்தியாசப்படுத்தும் போது எதுவுமே வித்தியாசம் வரல. இல்ல 2 வவ்வல்ஸ், சில வவ்வல்ஸ் இல்ல. குரூப்பா இந்த சீரீஸ் கரெக்டா வருது. ரைட்டா? இது மட்டும் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். அடுத்த கேள்வி எண் 15 வாங்கப்பா. இதுல ஒரு குரூப் ஆஃப் லெட்டர்ஸ் சொல்றான். ஒரு லெட்டர்ஸுக்கான டிஜிட்டை சொல்றான்பா. ஓகேங்களா? சொல்லும் போது
ஒரு என்னப்பா மாத்த அர்த்தமுள்ள ஒரு வார்த்தையை உருவாக்கணும். அது எந்த ஆப்ஷன் கேட்கறோம். இப்ப இந்த எழுத்தை வச்சு உங்களால பென்சில் சொல்ல முடியும்னா ஓகே, தெரியலன்னா என்னப்பா பண்ணோம், லாஜிக்கா யோசிக்க கூட வேணாம், நீங்க அப்படியே இந்த நம்பருக்கு போல டிஜிட்டை மாத்துங்க. இது பேர் என்னப்பா, 2னா பி, 3னா என்னப்பா என், ரைட்டா, 4 அப்படின்னா என்னப்பா இருக்கு சி, 1னா எல், 5னா பி, இது இந்த மாதிரி வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கானா இல்ல, ரைட்டா, 2னா என்னப்பா ஐ இல்ல, சரி இதுல மாத்துங்க PENCIL, இது கரெக்டா வந்துருச்சா? அப்ப பென்சில் என்ற வார்த்தையை ஆப்ஷன் பி தான் உருவாக்குது. அப்ப இதான் அர்த்தமுள்ள வார்த்தையை உருவாக்குது. ஆகவே இது ஆப்ஷன் பி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா. இந்த கேள்வி எண் 16ல இத கோடிங் டீகோடிங் ஐடியால பண்ணிருக்காங்க. மெடிசின் என்ற வார்த்தை எப்படி மாறுதுன்னு பாருங்களேன். இது எழுதுங்க, மெடிசின் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தையை அவன் எப்படி மாத்துறான்னா முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் மட்டும் அப்படியே என்ன இருக்குன்னா மாறி இருக்கு பாரு. அப்ப என்ன பண்ணிருக்கான், இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதிடுறான்பா. இது என்ன பண்ணிடுறான், ரிவர்ஸ் பண்ணி எழுதிடுறோம். எழுதியாச்சா? இ வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுது, எம் அப்படியே ரிப்பீட் ஆகுது, கரெக்டாப்பா? மிச்சம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள்லாம் அடுத்த எழுத்துக்கு மாறுது. N to O, I to J, C to D, I to J, D to E, E to F இப்படி மாறுதுப்பா. அப்ப அதே மாதிரி கம்ப்யூட்டர் என்ற வார்த்தையை ரிவர்ஸ் பண்ணி எழுதிக்கிங்கப்பா. RETUPMOC இப்படி எழுதிருங்க. எழுதிட்டு இந்த ஆரும் சியும் அப்படியே எழுதிருங்கப்பா. ரைட்டா, ரிப்பீட் பண்ணியாச்சா? மத்தெல்லாம் நெக்ஸ்ட் லெட்டருக்கு மாத்துங்க. FUVQNP இப்படி எழுதுருங்கப்பா. இப்படி எழுதுனா நமக்கு வரக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்கப்பா. பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்டா இருக்கு. ரைட் பா, இது ஒரு கோடிங் டீகோடிங் தான். போன் என்ற வார்த்தையை அவங்க எப்படி மாத்துறாங்க பாருங்கப்பா. இப்ப பி வந்து எஸ் மாறுதா, முதல் எழுத்தா அப்படியே முதல் எழுத்தா பாருங்க. அப்ப நடுவுல QR 2 எழுத்து மிஸ் ஆயிருக்கு. H வந்து கேவா மாறுதுன்னா நடுவுல IJ, O வந்து ஆரா மாறுதுன்னா PQ. இப்ப N வந்து என்ன மாறி இருக்குப்பா, Qவா மாறி இருக்குன்னா OP. அப்ப இடையில எல்லாம் 2 விட்டுட்டு அடுத்த எழுத்த படிக்கக்கூடிய முறைதான்பா. அவர் ரேடியோ என்ற வார்த்தையை எவ்வாறு மாற்றுவாய், எதனப்பா கேள்வி. இப்ப ஆறுன்னு இருக்கா, அது நடுவுல ST விட்டுட்டு யூன்னு எழுதுங்க. ஏன்னு இருக்கா, BC விட்டுட்டு டின்னு எழுதுங்க. டின்னு இருக்கா, EF விட்டுட்டு ஜின்னு எழுதுங்க. ஐனா JK, ரைட், அப்ப JK விட்டுட்டு Lன்னு எழுதுங்க. O வந்து PQ விட்டுட்டு ஆறுன்னு எழுதுங்க. இப்ப வரக்கூடிய ஆப்ஷன் பாருங்கப்பா, ஆப்ஷன் சில இருக்கா. நன்றி வணக்கம்பா. அகைன் நம்ம பார்ட் 3ல சந்திக்கலாம். நன்றி வணக்கம்.